இப்போ யார் எத்தனை மீன் பிடிக்கிறாங்கன்றத சேலஞ்சு. அது நானும் இறங்க போகிறேன். இப்போது எல்லோரும் ஒரு பக்கமாக தேடுறோம். ஒரு மீன் பிடிச்சாச்சு. என்ன தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா மீன் அங்கே அப்படியே அடிச்சிட்டு இருக்கு. சுத்தமாக வடிச்சதுக்கப்புறம் அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லாவே தெரியுது அங்கே பாருங்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு போட்டு காலையிலேருந்து போட்டது பெரிய மோட்டர் போட்டது ஒரு 1/2 hour ஓடிச்சு. இப்போ சின்ன மோட்டர் இந்த சைடு போட்டுட்ருக்கோம். வடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சி பார்க்கலாம். நாங்களும் 1/2 மணி நேரமாக தண்ணி வடின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வடியில. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஒரே ஆட்டம். இப்போ எல்லோரும் இறங்கி யார் தான் அதிகம் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஜனக்கீழ் வெளியே வா. வாங்க எல்லாம் மீன் பிடிக்க போகலாம். ஓடுது குறவையா? இது இப்படி ஓடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. வடிஞ்சிச்சுன்னா இறங்கிடலாம். ஒரு மீன் பிடிச்சாச்சு. என்ன மீன்? குறவையா? கம்மி. பிடிக்க அதுக்குள்ள எல்லாம் களை இறங்கியாச்சு. ஒருத்தவன் பாருங்க அதுக்குள்ள இறங்கிட்டான் பிடிக்கிறதுக்கு. பாதி கால் முழுகிடுச்சு. அப்பயும் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டான். சொல்ல சொல்ல கேட்காம. 2 குறவை கிடைச்சிடுச்சு. விடுமா, திரும்பி சேத்துக்குள்ள போயிட்டு போகுது. வேணா வேணா திரும்பி தூக்கி போட்டா உள்ள போயிடும். வெளியே போடு. ஐயா வந்ததுக்கு அப்புறம் உள்ள போவாரு. இப்போ யார் எத்தனை மீன் பிடிக்கிறாங்கன்றத சேலஞ்சு. அது நானும் இறங்க போகிறேன். இப்போது காஸ்டியூமில் கொஞ்சம் மாற்றியாச்சு. இப்போ இறங்கிட்டு நம்ம பிடிக்கலாம் எத்தனை மீன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கியாச்சு. பாருங்கள் குட்டியும் கூடவே ஆட்டம் போட்டே வந்துட்டான் இறங்கி பிடிக்கிறதுக்கு. எத்தனை மீன் பிடிக்கிறோன்றதை அப்படியே பார்க்கலாம். ஆனால் சேரு தான் ரொம்ப மோசமாக இருக்குது உள்ள. எல்லாரும் ஒரு பக்கமாக தேடுறோம். மீன் கொத்தியா? நேற்று ஃபுல்லுமே குட்டியெல்லாம் பிடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 ஃபிஷ்ஷு தான் அப்படி ஓடுச்சு. குறவை தான் 2-3. தேடிட்டியா? எங்கே பிடிச்சிருக்க? எங்கே இருக்க? ஃபிஷ் இருக்கா? ஆ குட்டி. சரி வா, நீ வா. என்ன குட்டி ஃபிஷ் பிடிச்சிருக்க? பரவாயில்லையே. அது குட்டிமா, பூச்சி. அது குட்டி ஃபிஷ் பூச்சி தான். வா, அது குட்டியா? அது செராட்டி. இது வா, அந்த சைடு தான் போய் பிடிக்கணும். வா. கைப்பிடி அம்மா, கைப்பிடி. நீ எல்லாம் மேலே ஐயா கிட்ட போய இறங்கி பார்த்துட்டல. ஆ நீ தானே 2 குறவை பிடிச்சி. நாங்கள் இன்னும் 1 கூட பிடிக்கலடா. ஆ இங்கே கல் கொஞ்சம் இங்கே ஜாஸ்தி இருக்குது. இங்கே தான் நிறைய மேலேருந்து பார்க்கும்போது அடிச்சு. அங்கே இருக்குது. அந்த சைடு போனால் பிடிக்கலாம். வாமு, நம்ம போய் பிடிக்கலாம். அப்புறம் வருது. நேற்று சுத்தமாக மீன் பிடிக்கவே முடியல. அதை கொஞ்சம் தண்ணியிலே வழுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே வந்து பெரியப்பாவும் தம்பியும் தான் வந்து தண்ணி காலையிலே வடிச்சிட்டு பிடிக்கிறாங்க. மீன் குட்டிலாம் வந்து பிடிச்சி ஏற்றியாச்சு. அதனால் கொஞ்சம் மீன் குட்டி கொஞ்சம் 2-3 பெரிய மீன் மட்டும்தான் இருக்குது. குறவை வந்து ஒரு 10-15 இருந்துச்சு. அதனால காலையிலே வந்து அதெல்லாம் வடிச்சிட்டு பிடிச்சிட்டு இருக்கோம். மீன்குட்டி மட்டும் ஒரு 60-70 இருந்துச்சு. பெரிய மீன்கள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. குறவையும் இருந்த குறவையெல்லாம் பிடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சுத்தமாக பிடிச்சாச்சு. ஆனால் சேரு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. நேற்று சேலஞ்சுன்னு இறங்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொதப்பிட்டுச்சு. அந்த குட்டி கொஞ்சம் தண்ணியிலே வந்து பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு வந்துட்டு நாங்களே தான் க்ளீன் பண்ணி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இது பாருடா டவுசர்.
முட்டைவா சொல்லு ஜோஷ்னா வா சொல்லு. மீன் முட்டைன்னா அது உள்ள இருக்கு தங்கம். இது உள்ளவா போடு போடு போடு. இன்னும் 2 போடு. இன்னும் ஒன்று போட்டுரு. சின்ன பீஸ் தான். ஆமாம் போடு. என்ன சூடு ஆகிடுச்சா பாரு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்களே பிடிச்சி க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.